ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது நிறைய ஸ்க்ரீனரை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணச்ச உங்களுக்கு ஃபெயிலியர் வரும், சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் உங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்க்ரீனர் ஒரு மெத்தடில் செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் எங்கே என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போகும். நம்ம ராங்காக என்ட்ரி கொடுப்போம். அதாவது ஒரு ஸ்டாக் மேலே போகும்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் சரியாக என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் சக்ஸஸ் வரும், சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் ட்ரேட் எடுக்கச்ச ஒரு 10 ஸ்டாக் கையில் வச்சுருக்கீங்க. ஒரு 4-5 ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 4 ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, நான் இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் எடுத்திருப்பேன் இன்றைக்கி நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படின்னா அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டாக்கை நீங்கள் அப்படி மைண்டில் நினைப்பீங்க. அதனால தான் பேப்பர் ட்ரேடிங் சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன் இங்கே இருக்குது, சரிங்களா? ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி முடிஞ்சால் சென்ட் கூட பண்ணுறேன் பர்சனலாக. என்ன விஷயம் அப்படின்னா, அதில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பழகும்போது தான் உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறதுக்குள்ளே வருவீங்க. ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் ஒரு 5-6 விஷயம் இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த ஸ்டாக் செலெக்ஷனில் மார்னிங்கில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா எப்படி சக்ஸஸ் வருங்கிறத 2 விதத்தில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்கிறத காட்டிலும் 2வது நான் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், சரிங்களா? இன்ட்ராடேக்கான ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸ் இருக்குது. 1 2 3 4 5, சரிங்களா? ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வரைக்கும். ஸோ இந்த 5 ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கும் போது மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த ஸ்டாக் எல்லாமே மேபி அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், சரிங்களா? அப்படி நீங்கள் ஸ்டாக்ஸ் எடுத்து வைக்கச்ச இந்த 50 ஸ்டாக்கையும் வியூ பண்ணிவிட்டு டாப் 10ல், சரிங்களா, நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் இருக்கான்னு பாருங்கள், சரிங்களா? மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதை 2 இடத்துல செக் பண்ணலாம். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயும் செக் பண்ணலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுலேயும் நீங்கள் செக் பண்ணலாம். இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச உடனே இதில் 2% கீழே இருக்கிற ஸ்டாக்கில் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா 5%, 4% இந்த ரேஞ்சில் ஏறி இருக்குது அப்படின்னா சில ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கும், சரிங்களா? அப்படி ஓப்பன் ஆகச்சே ஏறி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் என்ன பிரச்சனைனா, ப்ரீவியஸாக ட்ரேட் எடுத்திருப்பாங்க. இப்போ நேற்று அன்பு சீலன் ஒரு ஸ்டாக் இருக்குது. இதனுடைய விலை 100 ரூபாய். நேற்று நிறைய பேர் இதை பை பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இது கேப் அப்பில், சரிங்களா, ஒரு 104லையோ 103லையோ ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? நேற்று வாங்கின எல்லோரும் விற்பாங்க. விற்கும்போது செல் என்ட்ரி அதிகமாக இருக்கும். அதனால தான் ரொம்ப % மேலே போகாமல் ஒரு 2% உள்ளே இருக்கிற ஸ்டாக்கில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ப்ரீவியஸ் டேயை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா சக்ஸஸ் வந்துடும். இதில் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா 9:15க்கே தாராளமாக என்ட்ரியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் என்ன அப்படின்னா, அதுவும் இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் தான். நீங்கள் ஸ்டாக் செலக்ட் எதுவும் பண்ணலை, சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது தான் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ட்ரேட் எடுக்கச்ச உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்குள்ளேயே வந்திருக்கும். 2 விஷயம் உங்களை எப்போதுமே உறுத்தும். ஒன்று, உங்கள் கையில் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருக்காது. அது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கே தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு ஃப்ளூக்கில் தான் பணம் கிடச்சிருக்கும், சரிங்களா? இனிஷியலாக நீங்கள் உள்ளே வரும்போது அதை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ், டெக்னிக்கல் அனலைசிஸ், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், சரிங்களா, மார்க்கெட் பேஸ்ட் ட்ரேடு, இதெல்லாம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க உள்ளே வருவீங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு தான் ஸ்டாக்கே செலக்ட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதுதான் இங்கே தப்பான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு லெவலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த லெவலை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது கட்டாயமாக நல்லாவே இருக்கும், சரிங்களா? நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் கற்றுக்கிட்டே இருப்பீங்க, சரிங்களா? கற்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த லெவலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேடை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதில் சக்ஸஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, சரிங்களா? இப்போது
ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி தான் சரிங்களா. 2% கீழே இருக்கிற ஸ்டாக்கை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் இமீடியட்டாக ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 10 ஸ்டாக் வரைக்கும் போகலாம் சரிங்களா. ஏன்னா அதுதான் செக் பண்ணுறதுக்கு நமக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா டைம், ஏன்னா நிறைய பேர் வந்து மொபைலில் பண்ணுவீங்க. மொபைலில் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா சிஸ்டத்தில் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கடினமாக இருக்கும் சரிங்களா. அதனால் மொபைலில் பண்ண முடியாதுன்னு கிடையாது, உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபைன். இப்போ டாப்பில் தான் வந்த ஸ்டாக், ஆனால் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு சரிங்களா. கோல் இண்டியா. அப்போது நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை என்ட்ரிக்கு எடுக்க முடியாது. அதே மாதிரி பாரத் ஏர்டெல் இதை பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் செலக்ட் ஆகாது சரிங்களா. நீங்கள் எடுக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாக் அப் ட்ரெண்டை நோக்கி போகுதான்னு பாருங்கள் சரிங்களா. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் 10ல் ஒரு 2-3 ஸ்டாக் தான் உங்களுக்கு இப்படி கிடைக்கும் சரிங்களா. 2லேருந்து 3 ஸ்டாக் உங்களுக்கு இப்படி கிடைக்க சான்சஸ் இருக்கும். அப்போது இப்படி வந்த உடனே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டீங்க சரிங்களா. பெஸ்ட்டாக இருக்குது, அது டாப் 10ல் அன்னைய டேக்கு வந்திருக்கு சரிங்களா. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சேஞ்சஸ் இருக்கும் சரிங்களா. அதை வந்துட்டு ஹோம் பேஜில் வந்துட்டு நிஃப்டி 50யோட ஸ்டாக்குக்கு டாப் 10 செக் பண்ணுங்கள். நீங்கள் வச்சுருக்க அந்த ஸ்டாக்கும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா ஒரு 3 ஸ்டாக், அது மார்க்கெட் ஓப்பன் ஆகியும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு முதல் 10 ஸ்டாக்கில் அந்த ஸ்டாக் ஏதோ 3 ஸ்டாக் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, டாப் 10ல் ஒரு ஸ்டாக் வருது அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போதும் என்ட்ரி கொடுக்கலாம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க சரிங்களா. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணும்போது ஆல்ரெடி மார்க்கெட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் டாப் 10ல் வருது அப்படின்னா, ஏன்னா ஏதோ பேட் நியூஸ் வந்தால் கூட அந்த ஸ்டாக் மேலே வராது சரிங்களா. எந்த பேட் நியூஸும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது டாப் 10ல் வரும். அது மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் டேயோட பிரேக் அவுட் பண்ணும்போது ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகம். நிறையா பேருக்கு இந்த ஓப்பன் லோ அப்படின்னா என்ன புரிதல் இல்லை அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்லிடுறேன். அன்புசீலன் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, இதனுடைய விலை வந்து 100 ரூபாய் சரிங்களா. மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஹை லோ இந்த 3மே சேமாக தான் இருக்கும். 100 ரூபாயில் தான் ஓப்பன் ஆகிருக்கும் சரிங்களா. இதுக்குள்ளே அதிகமான பையர் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டாக் மேலே போகும், அப்போ ஹை மேலே போகும் சரிங்களா. அப்போ பையர் உள்ளே வந்துட்டாங்க, ஓப்பன் லோவும் சேமாக இருக்கும். இதுதான் இதனுடைய கான்செப்ட் சரிங்களா. இந்த ஓப்பன் லோவும் சேவமாக இருக்கும்போது எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதையும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.